சார் ஸ்ரீலங்காலேன்னு வந்திருக்காரு. He will tell you the misery that Sri Lanka is going through. ஒரு இடத்துல நான் சொன்னேன் ஒரு பதிவில், ட்விட்டருக்கு $44 பில்லியன் பதிலாக ஸ்ரீலங்காவுக்கு $20 பில்லியன் கொடுத்துருந்தா ஸ்ரீலங்கா won't struggle today. $44 பில்லியன். How much we have become a decadent society? $44 பில்லியன் கொடுத்து ஒரு தனிமனிதன் ட்விட்டரை வாங்கியிருக்கான். அதை எல்லாம் சியர் பண்ணாங்க, பேங்க்ஸ் தான் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு. The same banks are not willing to finance Sri Lanka, a country with about 10 million people. I don't know, I'm sorry if I have got the population wrong. மருந்து இல்லாமல் கட்டப்பட்டாங்க. There was so much violence there. I'm just telling because he is here, but I can rattle off names. Ghana, Pakistan, Bangladesh, வரிசையாக கொடுத்துட்டே போகிறேன். 93 இந்தியா அங்கே தான் இருந்தது, மன்மோகன் சிங் வந்தான் தப்பிச்சிங்க. பட் this is what happened to Sri Lanka, this is what happened to Anil Ambani, this is what happened to Speak. This will keep on repeating again and again. ஒரே ஒரு ஆள் தப்பிச்சான், டாட்டா தான் தப்பிச்சான். ஃபுல்லாக டிவிடெண்ட் அண்ட் ஷேர் பைபேக் போட்டு டாட்டா சன்ஸு கொண்டு போய் he kept on, நீ எவ்வளோ ஷோ காட்டணும், ஷோ Now Tata Motors is going to become debt free in a year. நாங்கள் அதை $70 வாங்கினா சார், எனக்கு ஒரு ஆடிட்டர் சார் டாட்டா போண்டி ஆகிடுவான் சார். அவன்கிட்ட சொல்லாண்டியோ அவன் போண்டி ஆகிட்டா இந்தியாவே போண்டி ஆகிடும். People ask me these questions. நம்மளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பென்ஸ் கார் சூப்பராக போயிட்டு இருக்கு, நிறைய சேல்ஸ் ஆஃப் பென்ஸ் அண்ட் ஆடி இஸ் டூயிங் வெரி வெல். பட் டேம் மாருதி 800 is out of production, not selling. Alto is out of production. Swift is not selling. Zen is not selling. Entry level cars are not selling. Higher level cars are selling. 100cc bike விக்கல, 125cc bike sales are at a 10-year low. But bullet விக்குது. That means what? Those who already have money are getting more and more rich. Shameful. இப்போ என்னோட portfolio in the last 30 days has gone up by 20%. But that's paper wealth. I have done nothing. I'm sitting at home eating. My gold rates have gone up by from before COVID 3,500 to 5,500. I have not worked for it. I have not contributed anything to the economy. This K-shape is really hurting. அவர்கிட்ட நீங்கள் கேட்டேன்னா அவர் சொல்லுவார் எவ்வளோ MSME மூடி இருக்குது, எவ்வளோ SME மூடி இருக்குன்னு. ஒரு SME மூன்றது ஓனரோட பள்ளியோட நான் சொன்ன 55-56 வயசு அவங்களோட பெயின் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். செருப்பு சேல்ஸ் ஆர் டவுன். ரிலாக்ஸோ ஃபுட்வேரோட சேல்ஸ் பாருங்கள் கம்மியாக இருக்குது. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஜாக்கி சேல்ஸ் பாருங்கள் கம்மியாக இருக்குது. லக்ஸ் கோசியோட இன்னர் கார்மெண்ட் சேல்ஸ் கம்மியாக இருக்குது. ஆல் தட் ஷோஸ் இஸ் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் இஸ் நாட் பையிங். அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் the rich are buying. So what is happening now is the rich are getting more and more richer and the poor are getting more and more poorer. Dream level. நம்ம எல்லா கிரிக்கெட் ஸ்டார்ஸும் இது மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி போட்டுருப்பான், அந்த டீம் ஆகிடுவோம்பாங்க. அது என்ன பெட்டிங் தான் அது. அது சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க கேம் ஆஃப் ஸ்கில்லுன்னு. அது எப்படி சார் இன்றைக்கி வேர்ல்டில் எங்கெல்லாம் கிரிக்கெட் மேட்ச்சில் 10,000 பேர் ஆடுறான்னா எவன் செஞ்சுரி அடிப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதில் என்ன ஸ்கில் இருக்குது? என்னால் சொல்ல முடியுமா இன்றைக்கி விராட் கோலி ஆடினானா செஞ்சுரி அடிப்பாங்க? நேற்று 50 for 1 இந்தியா, 114 to win. எவ்வளோ பேர்னு சொன்னீங்க 4 விக்கெட் விழுன்னு? சூதாட்டம் தான் அது. சூதாட்டத்துக்கு 28% டேக்ஸ் போட்டோன்னா பணம் கட்டினவெல்லாம் அதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ தி என்டையர் நீங்கள் அனில் அம்பானி கதை இதே தான். அனில் அம்பானி கதை, விஜய் மல்லையா கதை, நம்ம ஸ்பிக்கு கதை எல்லாமே யூ கேன் எக்ஸ்பிளைன் வித் திஸ். பூம் இஸ் ஓவர். இதுக்கு மேலே வாடகை கொடுக்கறதுக்கே ஆளு கிடையாது. சினிமா தியேட்டர் கோயிந்தா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கோயிந்தா, சினிமா தியேட்டர் கோயிந்தா. பிகாஸ் எல்லாரும் அமேசானில் வாங்கிடுவோம், பிக் பாஸ்கெட்டில் வாங்குவோம், சினிமாக்கு தியேட்டருக்கு போக மாட்டோம். ஸோ யூ கேனாட் பிகாஸ் தெர் இஸ் நோ நீட் ஃபார் ரியல் எஸ்டேட் எனிமோர். நான் சினிமா தியேட்டர் வேண்டாம்ல. ஏஷியாஸ் பிக்கஸ்ட் தியேட்டர் யூஸ் டு பி இன் மதுரை. இட்ஸ் நாட் தேர் எனிமோர். அலங்கார் இந்த ரோட்டில் அலங்கார் இல்லை, சாந்தி சார் நான் சின்ன வயசுல இந்த வில்லிங்டன் இல்லை, அலங்கார் இல்லை, சாந்தி இல்லை, சித்ரா இல்லை, கெய்டி இல்லை, any pilot theatre illa. Na James Bond paatha pilot theatre illa. Software will come work from home. He will take huge parts outside the city. So where is your imaginary real estate going to go? So unless you are in equity, unless you master equity, you cannot beat inflation. But then there is a problem. I cannot, இது வந்து எனக்கு மந்த்லி இன்கம் கொடுக்காது, குவார்ட்டர்லி இன்கம் கொடுக்காது, ஆனுவல் இன்கம் கொடுக்காது. அண்டஸ் நீங்கள் வந்து லாட்ரி சீட்டை வாங்கி ஐடிசியை வாங்கி ஒரு 5000 ஷேர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா 5000 × 20 ரூபா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், விச் இஸ் 10%. ஆர் கர்நாடகா பேங்க் நீங்கள் 40 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு மணி வாங்கியிருந்தீங்கன்னா வரும். பட் தோஸ் ஆர் ஃபியூ அண்ட் ஃபார் பிட்வீன். ஸோ யூ ஷுட் நோ ஈக்விட்டிலேருந்து எப்படி நீங்கள் வந்து யூ ஹவ் டு மூவ் டு அ பாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். எ பாண்ட் இஸ் அ ட்ரேடபிள் FD. முக்கால்வாசி பேருக்கு பாண்டு எங்கே வாங்கணுன்னே தெரியாது. வாங்கினா ரிசர்வ் பேங்க் பாண்டு வாங்குவோம், அதுவும் SC 7%. ஸோ யூ ஹவ் டு கெட் அ பாண்ட் விச் கெட்ஸ் யூ மோர் தென் 8%, ஸோ தட் யூ கெட் 1% real return. And if you don't know how to do equity,
and you are not interested, easiest way not to buy any mutual fund, buy only Nifty 50. இன்றைக்கி நான் வந்து முதலீட்டை பற்றி பேசலான்னு நினச்சேன். முதலீட்டும் ஒரு நேஷ்னல் எக்கானமியும் எப்படி லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லலான்னு நினச்சேன். மூணாவது விஷயம், என்கிட்ட எல்லோரும் கேட்குறது ரிஸ்கே இல்லாமல் ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ரிஸ்க் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ஸோ எனிதிங் இஸ் ரிஸ்கி. அமெரிக்காலேயே 3 பேங்க்கு திவால் ஆகிடுச்சு. அண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பேங்க் டெபாசிட் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக லாஸ் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா நம்மளை எல்லோரும் ஒரு தப்பான கருத்து என்னென்னா, பேங்க்கில் எஃப்டி போட்டால் லாஸ் ஆகாதுன்னு. 100% லாஸ் ஆகிறது வந்து பேங்க் எஃப்டி தான். ஸோ அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். பட் ஸோ தெர் இஸ் நத்திங் கால்ட் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வி வில் ஸ்டார்ட். ஸோ முதல்ல வந்து என்னோடய கருத்து என்னென்னா, எப்போதுமே, அண்ட் திஸ் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப், ஒன்றொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது தான் சிறுதுள்ளி பெரும் வெள்ளம். இன்றைக்கி என் புரோக்கர் வரல, பட் வந்தார்னா அவருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா நான் வந்து இப்போ கொஞ்சம் வாங்குவோம், பட் எப்போதுமே எப்படின்னா 4 ஷேர் கொடு, 5 ஷேர். ஏன்னா இப்போ அது வந்து இதாகிடுச்சு. எலக்ட்ரானிக் ட்ரேடிங்கில் 1 ஷேர் கூட வாங்கலாம். 5 ஷேர் கொடு, 10 ஷேர் கொடு. இப்போ தான் அது 25, 50, 100ன்னு ஆச்சு. ஸோ இது 1 ஷேர் கொடு, 5 ஷேர் கொடு, 10 ஷேர் கொடு அப்படின்னு தான் ஆரம்பிப்பேன். அப்படியே அவருக்கு கழுத்தை நெரிக்கிற மாதிரி கோபம் வரும். ஏன்னா அவருக்கு வருமானம் வரணும், அவருக்கு வருமானம் வராது. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன், ஃபுல் கமிஷன் போட்டுக்கோங்க, ப்ரோக்கரேஜில் நெகோஷியேட்டே பண்ண மாட்டேன், 1/2% போட்டுக்கோங்க, 3/4% போட்டுக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோன்னா, நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகிட்டோம். ஒன்ஸ் யூ பிகம் அ பார்ட்னர் இன் பிஸ்னஸ், யூ கேனாட் இன்னைக்கு காத்தால் வாங்கிட்டு நாளைக்கு பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளில வர முடியாது. இப்போ நீங்கள் முக்கால்வாசி பேர் பிஸ்னஸ்மேன், பல பேர் வந்து பல வருஷம் ஒர்க் பண்ணி தான் இந்த பணத்தை சம்பாதிச்சிருப்பீங்க. பட் ஷேர் மார்க்கெட்டுன்னு வந்தோன்னே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இன்றைக்கி காத்தால் வந்துட்டு நாளைக்கு காத்தால் போயிடணும், இல்லாட்டா 1 வாரத்தில் வெளில போயிடணும், இல்லாட்டா 3 மாதத்தில் வெளில போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அண்ட் புரோக்கருக்கும் அது மாதிரி ஆள் தான் வேணும். ஏன்னா வாங்கிறச்சு ஒரு கமிஷன், விற்கிறச்சு ஒரு கமிஷன். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வாங்கி விற்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவனுக்கு கமிஷன் போகும். ஸோ 0.5 கொடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு விற்றீங்கன்னா வாங்கினீங்கன்னா 500 ரூபா. ரெண்டாவது சைடு 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா இன்னொரு 500 ரூபா போயிட்டு 1000 ரூபா ஆச்சு அவனுக்கு. ஸோ ஹீ இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்கிங் யூ ட்ரேட். உங்களை வந்து எப்படியாவது வாங்க சொல்கிறது, விற்க சொல்கிறது, இதுதான் ட்ரேடு. ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரோக்கிங் சார்ஜை எடுத்துட்டோம் நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா, more than 50% of people who have brokerage accounts have lost money. ஏன்னா அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஒரே ஒரு பிஸ்னஸ்ஸு. எனக்கு புரியாத பிஸ்னஸ் என்னென்னா, டிஸ்கவுண்ட் சேல் போட்டால் வாங்கிறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. மற்ற இடத்துலலாம் எப்படின்னா, 10 ரூபா ஷர்ட் 5 ரூபாய்க்கு கொடுத்தா 2 பேரும் வாங்கிறதுக்கு ஒரு பெரிய க்யூ இருக்கும். இப்போ நான் தங்கத்தை 2500 ரூபாய்க்கு தரேன்னு ஒரு போர்டு போட்டேன்னா, இங்கேருந்து பீச் வரைக்கும் காந்தி சிலை வரைக்கும் க்யூ நிற்கும். இதே டாடா ஸ்டீலில் நான் வந்து பாதி விலைக்கு தரேன்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அது பாதி விலையில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக இருந்தது கர்நாடகா பேங்க் இருந்தது, ஐடிசி இருந்தது. 1000 ரூபா வர்த்த ஐடிசியை வந்து 135 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தால் வாங்கிறதுக்கு ஆடு இல்லை. அது ஏன் கரெக்டாக 135 ரூபா ஜாஸ்தி அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் தான் இருந்தது. பல மேதாவிகள் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில். இப்போ அது 470 ரூபாய்க்கு போனப்புறம் அதை வாங்கலாமான்னு எம்எல்ஏ கேட்பாங்க. 135 ரூபாயில் கேட்க மாட்டாங்க. இது ஒரு பயஸ், ஒரு ஹியூரிஸ்டிக். நம்ம மூளை அது மாதிரி வயராயிருக்கு. இதை வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க டேனியல் கேக்மன்ங்கிறவருக்கு. அவரோட சேர்ந்து பண்ணவர் செத்து போயிட்டார், அதனால் அவர் நோபல் ப்ரைஸ் கொடுக்கல. என்ன செத்து போயிட்டால் நோபல் ப்ரைஸ் தரமாட்டாங்க.
ஆமஸ் ட்ராவல்ஸ்கி அண்ட் டேனியல் கேஹ்மன்கிறவங்களுக்கு ப்ராஸ்பெக்ட் தியரின்னு ஒன்று சொன்னாங்க. ஒரு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அந்த வலி இஸ் ட்வைஸ் ஃபார் தி சேம் ப்ராஃபிட் யூ மேக். அதாவது நான் 10 ரூபா சம்பாதிச்சிட்டேங்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அதோட நான் 10 ரூபா லாஸ் பண்ணிட்டேன்னா 2 மடங்கு எனக்கு வலிக்கும். அதனால் ஒரு வாட்டி நம்மளுக்கு அங்கே சுட்டுடுச்சுன்னா அது பக்கமே போக மாட்டோம். இதுக்கு காரணம்தான் இறங்குற மார்க்கெட்டில் யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ பட்டு ஸ்டாக்குங்கிறது பங்குச்சந்தைங்கிறதும் சரி, தங்கமும் சரி, ரியல் எஸ்டேட்டும் சரி, எல்லாமே ஏற்றம் இறக்கம் எல்லாம் இருக்க முடியாது. ஆனால் எல்லோரும் நிலம் வாங்குவாங்க. இங்கேருந்து திருக்கோயிலூரில் போய் நிலம் வாங்குவாங்க. அந்த நிலத்தை பார்க்கவே மாட்டாங்க. அந்த நிலம் எங்கே இருக்குன்னே உனக்கு தெரியாது. ஏதோ ஒரு நிலம் வாங்கியாச்சு. இதுக்கு ஃபேமஸான ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். எனக்கு காக்னிசன்ட்டில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் ரிட்டையர் ஆகிட்டான். இப்போ பிஆர்எஸ் வாங்கிட்டான். அவன் சொந்த ஊர் காஞ்சிபுரம். அவன் முதலியார். அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அமெரிக்காலேயே இருக்கான்னா அங்கேயே செட்டில் ஆகிட்டான். எப்போவோ காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு பிளாட் வாங்கிட்டான். எவனோ சொல்லி விற்றுட்டான், நல்ல விலைக்கு போகும்னு. இன்னும் வச்சிட்ருக்கிறான். ஸோ ஊருக்கு வந்தான். மச்சான் நம்ம போய் அந்த நிலத்தை பார்த்துடலான்டா அப்படின்னா. நம்ம நேரம் இவங்க காஞ்சிபுரம் போகிறாங்க. அந்த நிலம் அந்த ஏரியா ஃபுல்லாக காடாக இருக்குது. இப்போது யாரும் அங்கே வீடெல்லாம் கட்டல. ஒரு 15 வருஷம் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு காம்பஸை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, இதுதான் ரஃப்பாக இதுதான்டா உன் நிலம் அப்படின்னு. இது மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பட் அது உங்களுக்கு ஏன் வலிக்காதுன்னா, அதோட ப்ரைஸ் டெய்லி உங்களுக்கு காட்டால நீங்கள் ஸ்க்ரீனை போட்டு காட்ட மாட்டாங்க. பட் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா கார்த்தால் அதை ஸ்க்ரீன் போட்டு காட்டிடுவோம். இன்றைக்கி திறந்தோன்னா உன்னோடது 10 லட்ச ரூபா இருந்தது 7 லட்ச ரூபா ஆகிடுச்சு. உடனே நம்ம மாற பிடிச்சிப்போம். அந்த 10 லட்ச ரூபாவும் நோஷனல் வேல்யூ தான், 7 லட்ச ரூபாவும் நோஷனல் வேல்யூ தான். ஆனால் உங்கள் மைண்டுக்கு அது டோப்பமைன் மாதிரி. டோப்பமைன் இஸ் அ கெமிக்கல் தட் ட்ரிகர்ஸ் ஹாப்பினஸ் ஆர் சேட்னஸ். ஸோ 3 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா டோப்பமைன் வராது. ஐயோ போயிடுச்சேன்னு டப்புன்னு விற்றுருவோம். அதே அது 10க்கு மேலே 12 கிடச்சா நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஏன்னா நம்ம டெய்லி அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ப்ரைஸ் டிஸ்கவரி இருக்குது. இன் கேஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் டிஸ்கவரியே கிடையாது. ப்ரைஸ் டிஸ்கவரி கிடையாதுன்னா நம்மளா ஒரு வேல்யூ கணக்கு போட்டு, இப்போ நான் இங்கே ரூமில் இருக்கிறவங்கள்ட்ட உங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்னன்னா ஒரே தெருவில் நீங்கள் எழுதிட்டு போயிடணும். எனக்கு நேரம் சொல்லக்கூடாது, அப்போ ஆங்கர் ஆகிடும். ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னா ஒரே தெருவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு 4 வேல்யூ வரும். எது கரெக்ட் வேல்யூனே தெரியாது. ஏன்னா அந்த கரெக்ட் வேல்யூலாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட மாட்டான். ஸோ நம்மளா ஒரு இமேஜினரி வேல்யூ போட்டுப்போம். என் வீடு இப்போலாம் வேல்யூன்னு. விற்க போனால் தான் நம்மளுக்கு வேல்யூ தெரியும். அது கூட ஒருத்தன் வாங்க வந்தால் தான் வேல்யூ தெரியும். அது வாங்க வரதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஒரு வேல்யூ போட்டு நம்ம ஹாப்பியாக இருப்போம். நம்மளுக்கு வலிக்கவே வலிக்காது. அதனால ஒரு காமன் பிலீஃப் என்னென்னா, மண்ணில் போட்டால் கெட்டு போகாது அப்படின்னு. ஸோ கடன் வாங்கியாவது மண்ணில் போட்டுருவாங்க. ஆனால் அந்த ட்ராஜடி என்னென்னா, நீங்கள் மெட்ராஸ்லேயோ ஆர் எனி சிட்டி எக்ஸப்ட் இன் சம் மைக்ரோ மார்க்கெட்ஸ், உடனே எல்லோரும் அந்த மைக்ரோ மார்க்கெட்டை தான் காட்டுவாங்க. 2012க்கு அப்புறம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு படுத்துருச்சு. அதான் உண்மை. அதை எப்படி பார்க்கணுன்னா, ஒரு டிஎல்எஃப் ஐபிஓ போட்டும்போது என்ன விலைன்னு பாருங்கள். இட்ஸ் கம்பெனி தட் ஸ்டில் சர்வைவ்ஸ். ஒரு ஐபிஎல்லை ஸ்பான்சர் பண்ணோம். எனக்கு ஞாபகம் இருக்குது. 6 அடித்தாலே டிஎஃப்எல் மேக்ஸிமம்மா, டிஹெச்எல் மேக்ஸிமம்மா. அதோட ஸ்டாக் விலை அன்றைக்கி என்ன இருந்தது, இன்றைக்கி அந்த ஸ்டாக் விலை என்ன இருக்குதுன்னு பாருங்கள். யூனிடெக்னு ஒரு கம்பெனி இருந்தது, நிஃப்டி 50ல் இருந்தது. இன்றைக்கி யூனிடெக் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். மெட்ராஸ்லேயே என்னால் பல பேர் சொல்ல முடியும். சதர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, அலக்ரிட்டின்னு ஒரு கம்பெனி இருந்தது. அது மாதிரி சீசனுக்கு வந்த மாதிரி வந்துட்டு போகும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரியல் எஸ்டேட்டில் லாஸே இருக்காது அப்படின்னா, அப்போ ஏன் இவ்வளோ கம்பெனி இழுத்து மூடிடுச்சு? பிஏன்னு ஒரு கம்பெனி இருந்தது, பைனியப்பான்னு ஒருத்தர், ப்ரீமியர்னு ஒருத்தர், ப்ரீமியர் ஹவுசிங்னு ஒன்று இருந்தது. நான் பல பேர் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ பல பெரிய இதெல்லாம் சின்ன பில்டர்ஸ் எல்லாம் நான் எடுக்கல. இதெல்லாம் பெரிய பெரிய பில்டர்ஸ் நான் சொல்கிறது. ஒரு ஊர்லேயும் இது மாதிரி ஒரு பெரிய பெரிய பில்டர்ஸ் கதை இருக்குது. நீங்கள் ரியாலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா
10 வருஷத்தில் எங்கேயுமே போயிருக்காரு. ஆனால் நம்ம நம்புறது என்னென்னா ரியல் எஸ்டேட்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நான் ஒரு டெய்லி ஒரு 20 பேர் என்னை கூப்பிடுவாங்க. ரியல் எஸ்டேட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அது அப்படியே உள்ளே ஊறிடுச்சு. ஏன் ஊறிடுச்சுன்னா அது ரிஸ்கே இல்லைன்னு ஏன் நினைக்கிறேன்னா யாரும் உங்களுக்கு அந்த ப்ரைஸை சொல்லலை. நான் இன்றைக்கி எதுக்குன்னு சொல்கிறேன்னா ரிஸ்க்குனா என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம ப்ரைஸை பார்க்காதனால அது லாஸே இல்லைன்னு சொல்லிவிடுவோம். இதில் பியூட்டி என்னென்னா அதை நீங்கள் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக அசட்டுக்கு இன்னொரு வேல்யூவும் இருக்குது. நீங்கள் அதை விற்க நினைக்கிறது அதை விற்று கேஷாக மாற்றணும். நீங்கள் ஒரு அவசரத்துக்கு இப்போ யாருக்காவது வீட்டில் ஆப்ரேஷனு, எனக்கு 15 லட்ச ரூபா பணம் வேணும், அதுக்காக நான் சொத்தை விற்கிறேன்னு விற்று பாருங்கள். எவ்வளோ நாளில் விற்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாங்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவனுக்கு ஒரு பேங்க் லோன் வேணும், அந்த டாக்குமெண்ட்டை உங்கள் லாயர் கரெக்டுன்னு சொல்லணும், அவன் லாயர் கரெக்டுன்னு சொல்லணும், 2 லாயரும் ஒத்துன்றதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் போடணும், ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போகணும், ரெஜிஸ்ட்ரார் அது ரைட்டுன்னு சொல்லணும். ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த டீலு கொலாப்ஸ்டு. அங்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. ரெஜிஸ்ட்ரார் சில லேண்டை தான் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம அது ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிடுவோம். ஃபிக்ஸட் டெபாசிட் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சார், சேஃப் அப்படிம்பாங்க. ஏன்னா நான் ஏன் சேஃப் இல்லைங்கிற உங்கள் மித்தை உடைக்கிறேன். சேஃப் அப்படிம்பா. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 100 ரூபா போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரேட்டு 5%, இப்போ 6.5%. 5.5%க்கு நீங்கள் வட்டி போட்டிங்கன்னா 10% அம்மையாருக்கு கொடுத்துடணும். நீங்கள் டேக்ஸ் பேயோ இல்லையோ அதோ இல்லையோ, இல்லாட்டா நீங்கள் ஃபார்ம் 15 ஹெச்ஓ ஜேஓ சார் சொல்லுவார் என்ன ஜே ஃபார்ம்னு, அந்த ஃபார்ம் இன்கம் டேக்ஸ் கொடுக்கவே மாட்டோம். ஸோ நீங்கள் டிடிஎஸ் தானே போட்டிருக்கேன், நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கேம்மா. ஸோ பேங்க்கில் டெபாசிட்டுன்னு போட்டிங்கன்னா டப்புன்னு டேக்ஸ் பிடிச்சிருவான். நீங்கள் சீனியர் சிட்டிசனாக உங்களுக்கு 7 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ எவ்வளோ பேர் 7 லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறான் இந்தியாவில்? ஆவரேஜ் மீடியம் இன்கம் 50%, பின்ன 50% ட்ராப் பண்ணேன்னா 50% ஆஃப் இந்தியாஸ் இன்கம் இஸ் 15,000 rupees. So 50% of India will not pay tax. Top 1% makes 1 lakh a month. ஸோ நம்ம எந்த எக்கோ சேம்பரில் இருக்கோங்கிறது முக்கியம். 1 lakh டாப் 1% தான் 1 lakh. 12 லட்ச ரூபா இருந்தீங்கன்னா நீங்கள் டாப் 2 சரி ரொம்ப ஜெனரஸ் டாப் 3%ல் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் 55,000க்கு சம்பாதிச்சாதான் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அப்போ நீங்கள் ஏன் எல்லாருக்கும் டிடிஎஸ் பிடிக்கிறீங்க? மோஸ்ட் ஆஃப் இட் பென்ஷன் வாங்குறவனுக்கு கூட டிடிஎஸ்ஸே வராது. 40,000 ரூபா பென்ஷன் வாங்குறவனுக்கு கூட டிடிஎஸ் கிடையாது. ஆனால் அவன் கொண்டு போய் டெபாசிட் போட்டால் அவனை டப்புன்னு டிடிஎஸ் பிடிச்சிரும். நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கன்னு. அந்த ரிட்டர்ன் ஃபார்மை ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்கள் எதர் ஒரு போர்ட்டல் இல்லை ஒரு ஆள் அது இதுன்னு தேடுன்னு பிடிச்சி 1000 ரூபா கொடுக்கணும். அதுக்குள்ளே 31ஆம் தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணலன்னா பணம் வராது. இது வந்து ஒரு 100 ரூபா போட்டேன்னா 5 ரூபா 50 பைசா, அந்த 5 ரூபா 50 பைசாவில் 55 பைசா டேக்ஸுக்கு போயிடும். அதை நீங்கள் எல்லாம் கரெக்டாக ஸ்விம் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா 18 monthsல பணம் வரும். அதுக்கு ஏதோ வட்டி தரேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கவே முடியாது, அவங்களா பார்த்து கொடுக்கறது தான். என்றைக்கு வரும், எப்போ வரும், ஒரு சர்டினிட்டி, அதை நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணலாம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ உங்கள் கையில் கிடைக்கிறது 5 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கையில் கிடைக்கிறது 4 ரூபா 90 பைசா கிடைக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் என்ன விலை இருந்ததுன்னு பாருங்கள், 79 ரூபா, இன்றைக்கி 102 ரூபா. நீங்கள் 5 வருஷம் அதில் டெபாசிட் போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களால் பெட்ரோல் வாங்க முடியாது. அன்றைக்கி எவ்வளோ பெட்ரோல் வாங்கினீங்களோ அதே பெட்ரோல் வித் இன்க்ரீஸ்ட் மணி யூ கேனாட் பை. அரிசி வாங்க முடியாது. நான் அன்றைக்கி கணக்கு போட்டு யாருக்கோ காமிச்சேன், 1.3 லிட்டர்ஸ் பெட்ரோல் வாங்கியிருப்பேன் அன்றைக்கி. இன்றைக்கி அதை வச்சு என்னால் 1 லிட்டர் பெட்ரோல் தான் வாங்க முடியும். நான் 72 ரூபா போட்டு இன்றைக்கி அது 100 ரூபா ஆகி 1 லிட்டர் பெட்ரோல் வாங்குவேன். ஸோ 1 கிலோமீட்டர் மேக்ஸிமம் 1 லிட்டர் பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோலாக இருக்கும். நீங்கள் எஜுகேஷன் அது மாதிரி இன்ஃப்ளேஷன், டாக்டர் ஃபீஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா
டெஃபினட்டாக ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஈஸியாக காலி பண்ணிடும். தக்காளி கூட காலி பண்ணிடும். ஆனால் நான் தக்காளி சாப்பிட்றேன், என்ன பண்ணுறது? நான் வெங்காயமும் சாப்பிடுவேன், நான் பூண்டும் சாப்பிடுவேன். நான்வெஜ் மட்டும் சாப்பிட மாட்டேன். நான் கேஸும் வாங்குறேன். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, we are under the mistaken illusion that FD is safe. The whole banking system is rigged in favor of the large borrower, not the small borrower, large borrower. ஜான் மேனார்ட் கீன்ஸ்னு சொன்னான். ஏன்னா நான் இப்போ ஏதாவது சொல்லிட்டா கான்ட்ரவர்சியலாக போயிடும். 1930s சொன்னால் 1952 செத்து போயிட்டார் அவர். ஸோ அதை இப்போ நான் இதுக்கு சொன்னேன்னு சொல்ல முடியாது. 100 பவுண்டு வாங்கினீங்கன்னா பேங்கர், 1000 பவுண்டு வாங்கினீங்கன்னா பேங்கர் பற்றி நீங்கள் பயப்படணும். நீங்கள் 100,000 பவுண்ட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா பேங்கர் தான் உங்களை பார்த்து பயப்படணும். ஸோ நம்ம பேங்கர், இப்போ நீங்கள் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு போய் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன் லோன் கேட்டு பாருங்கள். நம்ம ரகு சார் இருக்கார், அவர் ஒரு அனுபவத்தெல்லாம் சொல்லுவார். நீங்கள் ஒரு நாளைக்கு அவரை கூப்பிட்டிங்கன்னா சர்பாசை என்ன இதெல்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வந்தவர் அவர். ஸோ நீங்கள் அவர் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவார் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடு இல்லைன்னா லோனே வாங்க முடியாது. இஃப் யூ ஆர் அ ஸ்மால் பாரோவர், உங்கள் வீட்டை சீஸ் பண்ணி அவங்க விற்றுடலாம். கலெக்டர்கிட்ட சொல்லி சீட்டை விற்றுடலாம். இஃப் யூ ஆர் அ லார்ஜ் பாரோவர், Prime Minister will take you to a foreign country, get you a deal and உங்களுக்கு டேக்ஸ் ரைட் ஆஃப் வாங்கி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் திவால் ஆகிட்டா கூட ஒரு நாளைக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. இது ஒரு ஆளுக்கு இல்லை, பெரிய எல்லா ஆளுக்கும். ஸோ இது எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்கும். ஸோ 5 வருஷத்தை 10 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ போன லேட்டஸ்ட்டாக ரிசர்வ் பேங்க்கில் இது டேட்டா கேட்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கொடுத்தது 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி ரைட் ஆஃப். எவ்வளோ எஜுகேஷன் லோன் ரைட் ஆஃப் பண்ணோம் தெரியாது, எவ்வளோ ஃபார்ம் லோன் ரைட் ஆஃப் பண்ணோம் அதெல்லாம் கேட்க மாட்டோம். ஏன்னா நான் எஜுகேஷன் லோன்னா உங்கள் வீட்டுக்கு ஆளை அமுச்சு அடித்து வாச்சு வாங்கிடுவேன். ஒன்றை லெட்டர் சிபில் ஸ்கோரில் போட்டு நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க முடியாது. வாட் ஐ எம் சேயிங் இஸ் the banking system completely rigged against you. So you will never be able to retire with a bank deposit. And இப்போ எல்லாம் எப்படின்னா டிஃபர்ட் பென்ஷன் ஸ்கீமே கிடையாது. முன்னெல்லாம் டிஃபர்ட் பென்ஷன் ஸ்கீம் இந்த 2004க்கு முன்னாடி. தட் இஸ் இன்ஃப்ளேஷன் ஏற உங்களுக்கும் பென்ஷன் ஏறிட்டே இருக்கும். நான் ஐசிஎஃப்பில் என் சொந்தக்காரர் ஒருத்தர் ஜிஎம் இறந்துட்டார் 90 வயசில். அவர் டைமில் டிஃபர்ட் பென்ஷன் ஸ்கீம் கிடையாது. அவர் ஜிஎம் ரிட்டையர் ஆகிட்டார். அவரோட குமாஸ்தா 20 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆனார். எங்கே பார்த்தாலும் ஒரு பெரிய வணக்கம் வைப்பார். என்கிட்ட சொல்லுவார் அவர், ஆனால் என்னால் 25,000 ரூபா என்னால் என் பணத்துலேன்னு எடுக்க முடியல. அவன் பென்ஷன் 50,000 ரூபான்னு. அதான் டிஃபர்ட் பென்ஷன் ஸ்கீம். As cost of increase, life keeps on increasing, pension will also expand along with it. இப்போ பழைய அந்த 2004க்கு முன்னாடி ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் கிடையாது. ஏன்னா பென்ஷன் அண்ட் சேலரி டேக்ஸ் அவே 95% ஆஃப் the country's budget. ஸோ பென்ஷன் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, why I am building up to this is, பென்ஷன் கிடையாது, பேங்க்கில் நீங்கள் பணம் போட முடியாது, ரியல் எஸ்டேட்டு வாங்க முடியாது. அண்ட் இன்னொரு பேட் நியூஸ் என்னென்னா, நம்மளாம் முன்னெல்லாம் 60 வயசுலேயே இடத்த காலி பண்ணிடலாம் பிளானெட்டை. இப்போ மாடர்ன் மெடிசன் ஹஸ் டேக்கன் அஸ் ஸோ மச். ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 72 இந்தியாவில். அண்ட் இஃப் யூ ஆர் அப்பர் மிடில் கிளாஸ் லைக் ஆல் ஆஃப் அஸ் ஆர், யூ கேன் எக்ஸ்பெக்ட் டு லிவ் டு 80. ஸோ ஆனால் வேலை வாய்ப்புங்கிறது 60 வரைக்கும் கன்ஃபார்ம்டாக கிடையாது. 55 வயசுலேயே வீட்டுக்கு அமிச்சிருவான் ஐடிலாம் இருந்தால். பிகாஸ் பாட்டம் ஆஃப் த பிரமிட்லேருந்து ப்ரெஷர் வந்துட்டே இருக்கும். ஸோ அவங்கள நடுவுலேயே இஜெக்ட் பண்ணிவிடுவான். ஸோ வி ஹாவ் டு லிவ் 25 years வித்தவுட் அன் இன்கம். அதுதான் நான் இவ்வளோ தூரம் ப்ரியாம்பிள் எதுக்கு போட்டேன்னா, டு சே வாட் இஸ் ரிஸ்க். தி ரியல் ரிஸ்க் இஸ் நாட் லூசிங் மணி. I bought Tata Steel at 1,000 rupees, it's 500 rupees is not risk.
The real risk is unless you have got a legacy real estate that உங்கள் தாத்தா பாட்டனார் வாங்கின மாதிரி இல்லைன்னா real estate is not going to give you money. Bank deposit is not going to give you money. And unfortunately, we have to live for at least 25 years without a regular income. It is our real risk that our generation faces. I am the first generation facing it. எங்கள் டைமில் ரெக்ரூட்மெண்ட்லாம் நிறுத்தி நான் 89ல் பாஸ் அவுட்டு. By the nationalized bank recruitmentலாம் stopped. All public sector recruitment stopped by 89. So நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். Lucky few who got into government will get pension. நாங்கள்லாம் private carriers முடிய போகிறது. I am 56. In 4 years our private carrier will get over. And lot of my classmates carriers have got over also. And we have dread the prospect of living 25 years without any social security. And இது மாதிரி கேஸ்லாம் என்கிட்ட வருது. 56 வயசு சார், வேலை போயிடுச்சு, பெரிய கம்பெனி மெட்ராஸில் வித்துட்டு போனாங்க, மூடிடுச்சு, எனக்கு இபிஎஃப் 3000 ரூபா வருது, நான் 3 லட்ச ரூபா இபிஎஃப்ட கொடுத்தேன்னா எனக்கு 15-3000 ரூபா வரும், எனக்கு 2 பொண்ணு சார், how to lead my life? I have no answer. I feel sorry. அவ்வளோதான், நான் என்ன சொல்ல முடியும்? Thank God my நான் தப்பிச்சிட்டேன்னு தான் நான் நினைக்க முடியுமே தவிர I have no answer. So this is the biggest risk you are facing. நீங்கள் உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய 55-56 வயசு ஆட்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா போன 4 நாளில் 5 பேரை பார்த்துட்டேன். அண்ட் என்னோட கடமை அது டெய்லி ஒரு 20 பேரை பார்க்கறதுனால I keep seeing these kind of people. And it is harrowing. அவங்க லைஃபெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 25 வயசுலேருந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கார், 55 வயசு வரைக்கும் 30 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கார், கல்யாணம் பண்ணியிருக்கார், 2 பசங்களை வளர்த்துருக்கார். அண்ட் ஹவு டஸ் தி சொசைட்டி ரீபே? பேங்க் டெபாசிட்டில் 10 லட்ச ரூபா இருக்குது, 3000 ரூபா பென்ஷன் வருது, வீடு கிடையாது, வீடு வாடகை 9000 ரூபா. சார், ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறா, ஒரு 5 வருஷத்துக்கு கல்யாணம், ஷீ இஸ் 23, 28 வயசில் கல்யாணம் ஆகும், அது வரைக்கும் எனக்கு அந்த இன்கம் இருக்குங்கிறாரு. வாட் ஆன்சர் டு கிவ் ஹிம்? Comfortably he will live for another 25 years. This is the biggest risk நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற பெரிய ரிஸ்கே இதுதான். And the villain is inflation. எப்படி இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணணும்னா, இந்த வாட்டி நான் அந்த பில்லை போடலை, இந்த வாட்டி அந்த பில்லை எடுத்துகிட்டு வரல, கும்மிடி பங்காரு ஜட்டியில் எனக்கு ஒரு பில்லு இருக்குது. ஏன்னா 5 வருஷத்துக்கு 4 வருஷம் 4.5 இயர்ஸ் போது எங்கள் அப்பா கோல்டு வாங்கின பில்லு இருக்குது. அந்த பில்லு என்ன சொல்லுதுன்னா 27 ரூபா 25 பைசாவுக்கு ஒரு கிராம் வாங்கியிருக்காரு எங்கள் அப்பா, 18 கிராம். நான் ஒரு நாளைக்கு பில்லு காட்டுறேன். இன்றைக்கும் எங்கிட்ட இருக்க அந்த நகை, அதை எடுத்து போட்டேன்னா 18 கிராம். இந்த சைடில் 500 ரூபா வச்சா என்ன கிடைக்கும்? 0.1 கிராம் கூட கிடைக்காது. ஓவர் 50 years that is the damage we have done. நீங்கள் போய் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய கணக்கு புத்தகத்தை எடுத்து பார்த்து, பழைய தங்கப்பிற ரிசீப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக தெரியும். பால் விலை, அரிசி விலை, எதை வேணால் எடுத்து பாருங்கள். யாராவது உங்கள் அம்மா, அப்பா, பாட்டி டைரியில் எழுதி வச்சதை எடுத்து பாருங்கள். தி ஐடியா இஸ் ஹவு டு வி ஹேண்டில் திஸ் crisis that is coming. பிஸ்னஸில் இருக்கீங்க, கடன் இல்லாமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. ஐ வில் கம் டு தட் என் வெரி எண்ட். பட் கடன் இல்லாமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. ஸோ ஹவு கேன் ஐ பி டெட் ஃப்ரீ அண்ட் ஹவு கேன் ஐ கெட் அன் இன்கம் தட் இஸ் ப்ரொடெக்டட் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷனுங்கிறது தான் உங்களோட ஜெனரேஷனோட பிக்கஸ்ட் சேலஞ்ச். அதுக்கு ஒரே வழி, இன்ஃப்ளேஷன் ஓடுறச்ச அதோடு சேர்ந்து ஓடுற மாதிரி இன்கம் தான் உங்களை காப்பாற்றும். அதுக்கு தான் ஈக்விட்டி. பட் அது ஈக்விட்டியில் என்ன ப்ராப்ளம்னா, முக்கால்வாசி பேருக்கு நாலேஜே கிடையாது. நான் வாங்கிட்டேன்னா அது எதை வாங்கணும்னு என் புரோக்கர் சொன்னதை வாங்கிட்டு அடுத்த நாள் இறங்கிடுச்சுன்னா பயமாக இருக்கும். திஸ் மார்க்கெட் இஸ் ஹைலி ஓவர் வேல்யூடு. எனக்கே தெரியும், எனக்கு 3 வருஷமாக ஹைலி ஓவர் வேல்யூடுன்னு தெரியும். பட் the world is pumping so much liquidity and printing so much money. இப்போ ஜெரோம் போல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டாருன்னு நாங்கள் சந்தோஷப்பட்டோம்.
ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா என்ன, எல்லா டெபாசிட்டையும் கேரண்டி பண்ணி ஒரு சைடில் டாலராக அடித்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அண்ட் திஸ் ரேலி ஃப்ரம் 18,000 which it was there for 2 years to 20,000 is only because foreigners have bought our equity. நம்மகிட்ட இருக்கிற $600 billion does not come by, like China, we are exporting more than what we import. We are importing much more than what we export. பட் நம்மளுக்கு எப்படி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்குது பாகிஸ்தான் மாதிரி இல்லைன்னா, பிகாஸ் உங்கள் சொத்துக்களை நம்ம விற்றுட்டே இருக்கோம், நம்மளுக்கு அதே தெரியாது. You are not generating foreign exchange by exporting service or manufactured goods. You are getting dollars by selling your assets. Most of your companies are not owned by Indians. இன்னைக்கு கார்த்தால ஒரு நியூஸ் வந்திருக்கு, சிப்லான்னு ஒரு கம்பெனி, ஹமீதுன்னு ஆரம்பித்தவர், சுதந்திர போராட்ட தியாகியோட கம்பெனி அது. Promoter owns 33%, 20% he is going to sell to BlackRock and exit. One more storied Indian company is going out. You are going to get dollars, your receipts will go up. So you are selling land, you are selling equity, and you are borrowing from foreign in dollars, and your forex is going up. Forex should go up by exporting $100 billion and importing $80 billion and saving $20 billion. That is not happening. நம்மகிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் விற்று நம்ம we are growing the forex kitty, and we don't need that forex kitty. You don't need $600 billion. This is reality. But less than 10% of India owns equity directly. So who is benefiting from a growing economy is the top 5-10% of the people, and foreign institutional investors are benefiting. In the hall, I bet they will less than 10% will have more than 25 lakhs in equity. 25 லட்சம் ரூபாய்க்கு டைரெக்டாக ஈக்விட்டியில் இருக்கணும்னா இதில் 10% கூட இருக்காது. But if you had not been in equity from 1991 till today, நீங்கள் ப்ராஃபிட்டே பண்ண, you couldn't have beaten inflation, you couldn't have had a good life. Unless நீங்கள் வந்து எங்கேயாவது ரியல் எஸ்டேட் வாங்கி அதை லாட்ரி சீட்டு மாதிரி விற்று பண்ணியிருக்கலாம். கிண்டியில் எஸ்டேட் இருந்ததுன்னா 2 கோடிக்கு விற்று பிஸ்னஸில் பண்ணியிருக்க மாட்டேங்க, அந்த ரியல் எஸ்டேட்டை விற்று வெளில வந்திருப்போம். பட் தட் பூம் இஸ் ஓவர். இதுக்கு மேலே வாடகை கொடுக்கறதுக்கே ஆள் கிடையாது. சினிமா தியேட்டர் கோவிந்தா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கோவிந்தா, சினிமா தியேட்டர் கோவிந்தா. பிகாஸ் எல்லோரும் அமேசானில் வாங்கிடுவோம், பிக் பாஸ்கெட்டில் வாங்குவோம், சினிமாவுக்கு தியேட்டருக்கு போக மாட்டோம். ஸோ யூ cannot because there is no need for real estate anymore. நான் சினிமா தியேட்டர் வேண்டாம்ல. Asia's biggest theatre used to be in Madurai. It's not there anymore. அலங்கார், இந்த ரோட்டில் அலங்கார் இல்லை, சாந்தி. சார் நான் சின்ன வயசில் இந்த வில்லிங்டன் இல்லை, அலங்கார் இல்லை, சாந்தி இல்லை, சித்ரா இல்லை, கெய்டி இல்லை, இன்னி பைலட் தியேட்டர் இல்லை. நான் ஜேம்ஸ் பாண்ட் பார்த்த பைலட் தியேட்டர் இல்லை. Software will come work from home. He will take huge parts outside the city. So where is your imaginary real estate going to go? So unless you are in equity, unless you master equity, you cannot beat inflation. But then there is a problem. I cannot, இது வந்து எனக்கு மந்த்லி இன்கம் கொடுக்காது, குவார்ட்டர்லி இன்கம் கொடுக்காது, ஆனுவல் இன்கம் கொடுக்காது. அண்டஸ் நீங்கள் வந்து லாட்ரி சீட்டை வாங்கி, ஐடிசியை வாங்கி ஒரு 5000 ஷேர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா 5000 × 20 ரூபா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், விச் இஸ் 10%. ஆர் கர்நாடகா பேங்க்கை நீங்கள் 40 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு மணி வாங்கியிருந்தீங்கன்னா வரும். பட் தோஸ் ஆர் ஃபியூ அண்ட் ஃபார் பிட்வீன். ஸோ யூ ஷுட் நோ ஈக்விட்டிலேருந்து எப்படி நீங்கள் வந்து யூ ஹவ் டு மூவ் டு அ பாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். எ பாண்ட் இஸ் அன் ட்ரேடபிள் எஃப்டி. முக்கால்வாசி பேருக்கு பாண்டு எங்கே வாங்கணுன்னே தெரியாது. வாங்கினா ரிசர்வ் பேங்க் பாண்டு வாங்குவோம், அதுவும் எஸ்சி 7%. So you have to get a bond which gets you more than 8% so that you get 1% real return. And if you don't know how to do equity and you are not interested, easiest way not to buy any mutual fund, buy only Nifty 50. Because you pay very less fees
and you keep on indexing. But that is open only when you have a long runway. 20 வயசில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 55 வயசுக்குள்ளே, ஏன்னா ஏற்றம் இறக்கம் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டோம். பட் இப்போ நம்மளுக்கு துரதிருஷ்டம்னு வைங்க, 2 வாட்டி துரதிருஷ்டம் நடந்திருக்கு. Between 1939 and 1954, the Dow did not. In 1939, Dow was 800. 1954, it took to cross 800 again. இப்போ நான் ஜப்பான் சொல்கிறேன், இட்ஸ் லிவிங் எக்ஸாம்பிள். 1989, 40,000. It's nowhere near 40,000 after 33 years. So you have to pick that skill and do mix and match. You have to buy bonds, you have to buy distressed stock. And இப்போ இது போராத காலம், கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, டிமோக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, there is a K-shaped recovery happening. ஒரு K-shaped recoveryல என்ன ஆகிட்டு இருக்குன்னா, ஒரு K-shaped recoveryல the rich are getting richer and richer. The upper middle class is getting richer. Number of Benz, நம்மளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பென்ஸ் கார் சூப்பராக போயிட்டு இருக்கு, நிறைய சேல்ஸ் ஆஃப் பென்ஸ் அண்ட் ஆடி இஸ் டூயிங் வெரி வெல். But damn, Maruti 800 is out of production, not selling. Alto is out of production. Swift is not selling. Zen is not selling. Entry level cars are not selling. Higher level cars are selling. 100cc bike விக்கல, 125cc bike sales are at a 10-year low. But bullet விக்குது. That means what? Those who already have money are getting more and more rich. It's shameful. இப்போ என்னோட portfolio in the last 30 days has gone up by 20%. But that's paper wealth. I have done nothing. I'm sitting at home eating. My gold rates have gone up by from before COVID 3,500 to 5,500. I have not worked for it. I have not contributed anything to the economy. This K-shape is really hurting. அவர்கிட்ட நீங்கள் கேட்டேன்னா அவர் சொல்லுவார், எவ்வளோ எம்எஸ்எம்இ மூடி இருக்குது, எவ்வளோ எஸ்எம்இ மூடி இருக்குன்னு. ஒரு எஸ்எம்இ மூன்ற ஓனரோட பள்ளியோட நான் சொன்ன 55-56 வயசு அவங்களோட பெயின் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். செருப்பு சேல்ஸ் ஆர் டவுன். ரிலாக்ஸோ ஃபுட்வேரோட சேல்ஸ் பாருங்கள் கம்மியாக இருக்குது. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஜாக்கி சேல்ஸ் பாருங்கள் கம்மியாக இருக்குது. லக்ஸ் கோசியோட இன்னர் கார்மெண்ட் சேல்ஸ் கம்மியாக இருக்குது. All that shows us middle class and lower middle class is not buying. Upper middle class and foreigners the rich are buying. So what is happening now is the rich are getting more and more richer and the poor are getting more and more poorer. The gap is increasing. The gap is just increasing. So நம்மளோட கோல் என்னன்னா, how to move from the bottom to the top. ஃபஸ்ட்டு நம்ம தப்பிச்சாதான் மற்றவனை காப்பாற்ற முடியும். நான் தப்பிச்சு வெளில போனால் தான் நான் உனக்கு ரோப் போட்டு உன்னை இழுக்க முடியும். நானே அங்கே உட்காந்துருந்தேன்னா நான் வேணா அவனை திட்டலாமே தவிர நான் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டு கிளைம். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பிஸ்னஸ் சைக்கிள் ஒர்க்ஸ். ஒரு பிஸ்னஸ் சைக்கிளில் இஸ் கம்ப்ளீட்லி டிட்டர்மைன்ட் பை அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள். நீங்கள் பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள், மெயினி அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளையும் உங்கள் பிஸ்னஸ் சைக்கிளையும் பிளாட் பண்ணிங்கன்னா டேலி ஆகும். நான் பைஜூஸோட எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் உங்களுக்கு. பைஜூஸ் வாஸ் மோஸ்ட், எல்லா டிவிலையும் பைஜூஸ், இந்தியன் டீம் ஜெர்சி பைஜூஸ், ஷாருக் கானோட அட்வர்டைஸ்மெண்ட் பைஜூஸ். பைஜூஸ் became the most valuable company in India. Not one day profit, making loss. Today where is Byju's? Byju's has not paid TDS, Byju's has not paid PF, Byju's is going to close. Same problem with Zomato, Swiggy. இப்போ ஸ்விக்கி என்ன பண்ணுறான், டெலிவரி பார்ட்னருக்குன்னு ஒரு சார்ஜ் போடுறான். வி பே பிகாஸ் அத்தாய் அவனை ஏதாவது அவனுக்கு ஒரு 10 ரூபா வாங்கிக்கிட்டோன்னு கொடுத்தா அவனுக்கு 10 ரூபா கொடுக்காம பாதி அவன் பேக்கெட்டில் போட்டுக்கிறான். வை? பிகாஸ் அமெரிக்கா 0% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தபோது மணி வாஸ் ஃப்ளோயிங் இன் ஃப்ரம் அமெரிக்கா. டுடே ரேட் இஸ் 5.5%. 0% போது எப்படி ஃப்ளோ ஆகும்னா, நான் பில் கேட்ஸ் என்கிட்ட $200 பில்லியன் இருக்குது, என் ஸ்டாக்கை நான் அப்படி கொண்டு போய் பேங்க்கில் கொடுப்பேன். அவன் எனக்கு 0.5% எனக்கு $50 பில்லியன் கொடுப்பான். நான் $50 பில்லியன் ஜொமேட்டோ மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். என்னை மாதிரி 10 பேர் ஒரு ரூமில் உட்காந்துட்டுருப்பாங்க. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பாசிங் த பார்சல் பண்ணிகிட்டே இருப்போம். 1 பில்லியன் 2 பில்லியன் ஆகும், 2 பில்லியனை 3 பில்லியன் ஆகும், 3 பில்லியனை 20 பில்லியன் ஆகும்,
இந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறதா லாஸ் பண்ணுறதான்னு கூட கவலை கிடையாது. பிகாஸ் 1 பில்லியன் வாங்கிட்டு 2 பில்லியன் வாங்கிறதுக்கும் பேங்க் கொடுப்பாங்க காசு, 20 பில்லியனுக்கு கொடுக்கறதுக்கு கூட லாஸ். ஒரு வேல்யூவேஷன் பண்ணுறத ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் முதல்ல பார்க்கணும், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வரதா இருந்தாலும் பார்க்கணும். பைஜூஸ் என்னைக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்தது? கடனை வாங்கி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கொடுத்தது. இன்னொரு கம்பெனி ட்ரீம் 11, நம்ம எல்லா கிரிக்கெட் ஸ்டார்ஸும் இது மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போட்டுருப்பான், அந்த டீம் ஆகிடுவோம்பாங்க. அது என்ன பெட்டிங் தான் அது. அது சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க கேம் ஆஃப் ஸ்கில்லுன்னு. அது எப்படி சார் இன்றைக்கி வேர்ல்டில் எங்கெல்லாம் கிரிக்கெட் மேட்ச்சில் 10,000 பேர் ஆடுறான்னா எவன் செஞ்சுரி அடிப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதில் என்ன ஸ்கில் இருக்குது? என்னால் சொல்ல முடியுமா இன்றைக்கி விராட் கோலி ஆடினானா செஞ்சுரி அடிப்பாங்க? நேற்று 50 for 1 இந்தியா, 114 to win. எவ்வளோ பேர்னு சொன்னீங்க 4 விக்கெட் விழுந்து? சூதாட்டம் தான் அது. சூதாட்டத்துக்கு 28% டேக்ஸ் போட்டோன்னா பணம் கட்டினவெல்லாம் அதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ தி என்டையர், நீங்கள் அனில் அம்பானி கதை இதே தான். அனில் அம்பானி கதை, விஜய் மல்லையா கதை, நம்ம ஸ்பிக்கு கதை எல்லாமே யூ கேன் எக்ஸ்பிளைன் வித் திஸ். டியூரேஷன்லாம் சொல்லவே முடியாது. நோபடி தாட் ஜெரம் போல் டின் நோ. ஜெரம் போல் செட், சார் ஸ்ரீலங்காலேன்னு வந்திருக்காரு, he will tell you the misery that Sri Lanka is going through. ஒரு இடத்துல நான் சொன்னேன் ஒரு பதிவில், ட்விட்டருக்கு $44 பில்லியன் பதிலாக ஸ்ரீலங்காவுக்கு $20 பில்லியன் கொடுத்துருந்தா ஸ்ரீலங்கா ஒன்ட் ஸ்ட்ரகிள் டுடே. $44 பில்லியன், how much we have become a decadent society. $44 பில்லியன் கொடுத்து ஒரு தனிமனிதன் ட்விட்டரை வாங்கியிருக்கான். அதை எல்லாம் சியர் பண்ணாங்க, பேங்க்ஸ் தான் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு. The same banks are not willing to finance Sri Lanka, a country with about 10 million people. I don't know, I'm sorry if I have got the population wrong. மருந்து இல்லாமல் கட்டப்பட்டாங்க. There was so much violence there. I'm just telling because he is here, but I can rattle off names. Ghana, Pakistan, Bangladesh, வரிசையாக கொடுத்துட்டே போகிறேன். 93 இந்தியா அங்கே தான் இருந்தது, மன்மோகன் சிங் வந்தான் தப்பிச்சிங்க. பட் this is what happened to Sri Lanka, this is what happened to Anil Ambani, this is what happened to Speak. This will keep on repeating again and again. ஒரே ஒரு ஆள் தப்பிச்சான், டாட்டா தான் தப்பிச்சான். Tata Steel was in the same problem. But Tata Steel did not worry because he had a company which is giving 10,000 crores every quarter in TCS. And he owns 72% of TCS. Full dividend and share buyback போட்டு டாட்டா சன்ஸுக்கு கொண்டு போய் he kept on எவ்வளோ ஷோ காட்டணும், ஷோ. Now Tata Motors is going to become debt free in a year. நாங்கள் அதை $70 வாங்குன்னா, சார் எனக்கு ஒரு ஆடிட்டர், சார் டாட்டா போண்டி ஆகிடுவான் சார். அவன்கிட்ட சொல்லாண்டியோ அவன் போண்டி ஆகிட்டா இந்தியாவே போண்டி ஆகிடும். People ask me these questions. அன்றைக்கி $70 நீ அந்த டிவிஆர் $35 வாங்கியிருந்தீங்கன்னா you would have made a killing. So why I am saying this is the one that will give you the opportunity at the most. Whether I should buy Anil Ambani or whether I should buy Ratan Tata is the decision you have to make at the bottommost point when there is blood on the street. Not ask me today whether I should buy ITC. When I say buy ITC at 135, you should have the courage of conviction to go and buy. If you had bought 10,000 ITCs, your retirement is done. If you had bought 10,000 ITC or 10,000 Karnataka Bank or 10,000 South Indian Bank வாங்கியிருந்தீங்கன்னா South Indian Bank $5 இருந்தது. So if you have the courage and conviction and understand the market, instead of asking me which stock to buy, நான் எதை வாங்கணும்னு என்ன கேட்காம நீங்கள் கரெக்டாக வாங்கினீங்கன்னா you will 3 deals in your life you will retire. Just 3 or 4 deals in your life you will retire. You don't have to work. $1 கோடி தூக்கி பாண்டில் போட்டோமா, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் பாண்ட் இருக்குது, நிறைய கவர்மெண்ட் பாண்ட் இருக்குது, டாட்டா பாண்ட் இருக்குது, 9-10% வட்டி வரும். $1 கோடி போட்டோமா, 9 லட்ச ரூபா வந்துடுச்சு, தட்ஸ் இட். அதுக்கப்புறம் யூ ப்ளே, பட் யூ நோ ஃபார் ஷுவர் தட் யூ ஆர் கோயிங் டு கெட் 9 lakhs. இங்கே செட்டியார் பாண்ட் இருக்குது, முருகப்பா குரூப் 300 வருஷம் இருக்குது, டெஃபினட்டாக போயிடாது. பட் தி எபிலிட்டி டு பிக் at the worst time in the market which one to buy and put a lot of or put your money into that is the skill that you need to get. That's why I put that slide. But if you had bought R Power instead of Tata Motors, you would have lost everything. Hint எப்படி வரும்னா, ரிலையன்ஸ் ரீட்டைல் ஷேர் என்ன பண்ணாருன்னு இப்போ ரீசெண்டாக போய் பாருங்க. ஃபார் தோஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மார்க்கெட், ஹவு ரிலையன்ஸ் ரீட்டைல்ஸோட
பிளாக் மார்க்கெட்டில் வாங்கின கிரே மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்கினவங்களோட கதி என்ன ஆச்சுன்னு பாருங்கள். டாடா மோட்டார் டிவிஆர் வாங்கினாங்க, 50% டிஸ்கவுண்ட் ஃபார் லாஸ்ட் 10 years இட்ஸ் பீன் ட்ரேடிங். அவங்கள எப்படி இவங்க நடத்தினாங்கன்னு பாருங்கள். ஸோ ப்ரமோட்டர் எப்படி நடத்துகிறான், அப்படி மற்றவங்களை அவன் எம்ப்ளாயி எப்படி நடத்துகிறான், அவனோட பார்ட்னர்ஸ் எப்படி நடத்துகிறான் அப்படின்னா ஷேர் ஹோல்டர் அப்படி தான் நடத்துவான். என் ஜென்ரல் தம் ரூலு பார்சினா தைரியமாக வாங்கிடலாம். மற்றது இப்போ நிறைய பேர் இந்த மற்ற கம்யூனிட்டி இங்கே பார்சி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தைரியத்தில் சொல்லிட்டேன் நான். மற்றது நான் பேசலை. காட்ரேஜ்னா வாங்கிடலாம், கண்ணை மூடி படுத்துக்கலாம். அவன் நஷ்டம் ஆகிடுச்சா நம்மளுக்கும் நஷ்டம் ஆகிடும். ரத்தன் டாட்டா போண்டியானா நீங்களும் போண்டி ஆகிடுவீங்க. பட் என்ன தைரியம், ரத்தன் டாட்டா போண்டியானா இந்தியா போண்டி ஆகிடும். But there are many companies like that, but I don't want to take community names here. With the dhairiyam that there is no Parsi here, I am saying that. And I am giving positive vibes only. So that is the route. And you should have at least 30% of it. If you are middle class and you need your income, 30% has to be in gold. ஏன்னா ஊரு விட்டு ஊடணும்னா கோல்டு தேவை. நான் நிறைய பேர்ட்ட சொல்கிறேன், ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு வந்த அகதிகளில் கோல்டோடு வந்த அகதி ஹோட்டல் கட்டிட்டு நீங்கள் முதலாளியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கோல்டு இல்லாமல் வந்தவங்க இன்னும் கேம்பில் உட்காந்துருக்கான். சேம் வே there are two classes of Jews. The Jews who came from Europe without any money, they were in Ellis Island for many years. The Jews who came with money checked up in world of Australia and started a business next day. லசாடஸ்னு ஒரு கம்பெனி இப்போ கைமாற போகிறது அபுதாபிக்கு. அதோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் வந்து ராபர்ட் மெய்யர்னு. he was a Jew from France. டூத் பேஸ்ட் ஃபுல்லாக கோல்டு ஸ்மகிள் பண்ணி கொண்டு வந்தான். நேராக நியூயார்க்கில் வந்தான், கோல்டு எடுத்து வச்சான். ஓடல் ஃபாஸ்டரியாட்ட சொன்னால் இவ்வளோ கோல்டு இருக்குது, next 20 years book a room for me. He was so insecure, he had a suitcase packed till he died. He got an American citizen. He went as the American ambassador to France, but never bought a house. He stayed in Woodolph Astoria all his life. And he built Manhattan. He financed the building of Manhattan. Why? Because he came with gold. அவன் புக்கு இருக்குது, நீங்களே வாங்கி படிச்சிடலாம். பட் நீங்கள் தப்பான பாண்டு வாங்கிட்டு நீங்கள் பாண்டு வாங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. You should be able to pick what to buy and what not to buy. That's a skill that you have to develop. Unfortunately, that's the way it is. So you need gold, you need bonds. And to buy gold and bonds, you need equity. And இப்போ என்னன்னா, இப்போ she has made it more complicated, so we are finding other routes. Madam has made it difficult to buy foreign stocks. Last 10 years it was very easy. Now it is slightly complicated. But you have to buy foreign stocks. If you buy foreign stocks, you get double bonus. ருப்பி நிச்சயமாக போனஸ் கோயிந்தாதான். நீங்கள் எழுதி வச்ச நானே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனாலும் ருப்பி டிப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். பிகாஸ் ஐ எம் கம்பீட்டிங் வித் சைனா அண்ட் வியட்நாம். So in your lifetime you will see, for those who are below 30, you will see rupee at 150 against the dollar, unless the dollar vanishes. I don't think the dollar is vanishing for next 10 years. Most of us in this room will see rupee at 100. And if you buy foreign equity, you are buying Google. ஏன்னா நம்ம கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூகுளில் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. மேப்புக்கு கூட நம்மளுக்கு கூகுள் அக்கௌண்ட் வேணும். So every time you use Google, you are giving Google money. Might as well you become Google shareholder, it will also give you some money. One of the first things I learned very easy is, luckily I didn't pick up smoking, but I saw a lot of my friends smoking. So on the cigarette, one of my first ideas was, அந்த தம் அடிக்கிற காசை நம்ம ஐடிசியை வாங்கினா என்ன ஆகும், மருந்து சாப்பிட்ற காசை ரெட்டியாக வாங்கினா என்ன ஆகும்னு. அண்ட் எவ்ரி டே மார்னிங் கார்த்தாலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் படுத்திங்கன்னா யூ ஆர் யூஸிங் ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ். மார்னிங் வந்து பேஸ்ட் எந்த கம்பெனின்னு பாருங்கள், இட் வில் பி லிஸ்டட் unless you are using Himalayas. Soap is listed. The undergarments you wear are listed. The clothes you wear are listed. The car, bike you are using is listed. The bank you are using is listed. And you have to pick. And how your company treats you is how it will treat your shareholder also. அதை வச்சு you can judge. But அந்த ப்ராடக்ட் நல்லா போகிறதுன்னு அதனால் போய் கம்பெனி வாங்கிடாதீங்க. You have to, price is what you pay, value is what you get.
Rent insurance very important, sir. Health insurance. Don't buy LIC. Don't think insurance is investment. When I say LIC, I mean all companies. Don't outsource investment to insurance companies. Only two insurance we need. Term insurance. If I die, my family gets money. Two, health insurance of at least 10 lakhs. ஏன்னா ஹார்ட்டில் கை வைக்கணும்னா 10 லட்ச ரூபா வேணும். And all of us, most 95% of us will go to hospital in the end. So the least we can do is our family need not worry about they need not run around to pay the bill. And most private companies give you cashless. And don't go for the cheapest. There is a very popular health company listed from Madras. அவன் தான் மேக்ஸிமம் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கான். பேர் கேட்காதீங்க. 100% உங்கள் பில்லு செட்டில் பண்ண மாட்டோம். Because cheapest premium, no settlement. Highest premium, definite settlement. Thank you, and I will take all questions.